வெல்கம் டு கம்போடியா சிஎம் ரெப். இது பற்றி கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. அந்த பஸ்ஸில் டிரைவரும் இல்லை. அந்த பஸ்ஸு போதான்னு தெரில. ஏர்போர்ட் ஒய்ஃபை இருந்துச்சு, அதுவும் போச்சு. எதுவுமே இல்லை, மொபைல் நெட்வொர்க் எதுவுமே கிடையாது. புத்தம் புதிய ஓட்டுற ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் நம்ம தான் போடி போனோம் போல இருக்குது. இந்த ஏர்போர்ட்டை எப்பவுமே மக்களமாக இருக்குது. அவனுங்க கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்களாம், கேஷ் மட்டும்தான். அவனுக்கு புரியல, அவன் பேசுகிறது நமக்கு புரியல. கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்டேன், நோ கோயிங் இன்சைட் அப்படின்றான். அப்புறம் அழுத்தி கேட்டதுக்கப்புறம் தான் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் உள்ளே இருக்குன்றான். ஆனால் டிக்கெட் இல்லாமல் நீ உள்ளே போகக்கூடாதுன்றான். நம்ம ஒரு ஏர்போர்ட் மாதிரி எங்கேயும் தான் ரொம்ப சோதிக்கிறாங்க ஆரம்பத்துலேயே. ஸோ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி ஆபத்துக்கு வச்சுருந்த $US இன்றைக்கி உதவுது. இது அவன் வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்கான். ஏன்னா விட்ரா பண்ண போன இடத்துல என்னென்னா $10 விட்ரா பண்ண போனால் $4 ஃபீஸ் போடுறாங்க. டைமிங் கொடுத்துருக்காங்க. 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட இல்லை. காலையில் 5:30, 7, 8, 11, 12, 1:30 மணி. கடைசி பஸ்ஸே 7 மணிக்கு தான். அதுக்கப்புறம் பஸ்ஸே கிடையாது. அங்கேருந்து வரதுக்கு 1 ஹவர் ஆகுது. ஸோ அதனால் பார்த்து சூதானமாக மிஸ் பண்ணிட்டோன்னா போயிடுச்சு. மிஸ் பண்ணிட்டோன்னா $25 போடணும். காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்க. இவன் டாலர் உள்ளே போனால் டாலர் அக்செப்டட் இல்லைன்றான். இவனா டாலர் வேணுன்றான். நம்ம பார்த்தா பைத்தியக்காரன். அது இன்னும் பைத்தியக்காரன் வச்சுட்டு இருக்கல முடியல. வெற்றி இமிக்ரேஷன்லாம் வந்து எதுவுமே கேட்கல. நம்ம ஆல்ரெடி வீசா எடுத்ததுனால ஒரு கொஸ்டின் இல்லை. வீசா பிரிண்ட் அவுட் மட்டும் கேட்டாங்க, அதை அப்படியே கொடுத்தேன். பார்கோடை ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்கள் போர்டிங் பாஸ், இங்கே வந்த போர்டிங் பாஸுக்கு வைக்க சொன்னாங்க. அதையும் கொடுத்துட்டு சீல் அடிச்சிட்டாங்க. 1 மாதத்துக்கான வீசா வந்து இன்றைக்கி என்ட்ரிலேருந்து அடுத்த மாதம் 22 வரைக்கும் வீசா கொடுத்துருக்காங்க. ஸோ 30 days வீசா கொடுத்தாங்க. நம்ம 30 days ஸ்டே பண்ண போகிறதில்ல. நம்ம ஸ்டே பண்ண போகிறது வெறும் 3 days மட்டும்தான். வெற்றி வெற்றி வெற்றி. நம்ம 31வது நாடான கம்போடியாவுக்கு என்ட்ரு ஆகியாச்சு. 31st கண்ட்ரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடுத்த டாஸ்க் என்னென்னா, இங்கேருந்து சிட்டிக்கு போகிறது. உங்களுக்கே தெரியும் இந்த ஏர்போர்ட்டை பற்றி. பார்த்திங்கன்னா பழஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன விஷயம்னா, பழஞ்ச பில்டிங்கிறத விட யார் ஆள் நடமாட்டம் இல்லைன்னு நம்ம சொன்னேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2023 அக்டோபர் 2023 இந்த ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புதுசான ஏர்போர்ட் இது. ஸோ சொல்லிடலாமா, வெல்கம் டு கம்போடியா சிஎம் ரெப். த கிரேட் அங்கோர் வாட் சோழர்கள் கட்டின கோயிலை பார்க்கறதுக்காக இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த பயணத்தை இனிதே தொடங்குவோம். இங்கேருந்து எப்படி சிட்டிக்கு போகிறது, இப்போ தான் பெரிய டாஸ்க்கு. கிராப் இருக்குது, ஏர்போர்ட் பஸ் இருக்குது. மொத்தம் விசாரிப்போம். இது பற்றி கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. அந்த பஸ்ஸில் டிரைவரும் இல்லை. அந்த பஸ்ஸு போதான்னு தெரில, எதுவுமே தெரில. எப்படி இங்கே சிட்டி சென்டர் போய் சேர்றது, சிஎம் ரெப் சிட்டி சென்டருக்கு அப்படின்னு சொல்லி தெரில. கூகுள் அடித்து பார்ப்போம் இது பெஸ்ட்டு போய். நான் கூகுளில் கூட ரூட்டு காட்ட மாட்டேன். ஏர்போர்ட் ஒய்ஃபை இருந்துச்சு, அதுவும் போச்சு. எதுவுமே இல்லை, மொபைல் நெட்வொர்க் எதுவுமே கிடையாது. அல்லது சிறப்பான சம்பவம், தரமான சம்பவம். அப்படி இறங்கின வெளியில் ஒன்று இந்த லைட்டாக அரவேல் ஹால் ஏதாச்சும் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே இங்கே அப்படியே வெளியில் வந்துருச்சு. இங்கே பக்கத்தில் செல் கடை இங்கே கேட்கலாம் பார்த்து சிம் கார்டு போகலாம் பார்த்தா அதுவும் ஒரு கடையும் கிடையாது. ஸோ மொத்தத்தில் புத்தம் புதிய ஓட்டுற ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் நம்ம தான் போடி போனோம் போல இருக்குது. இந்த ஏர்போர்ட்டை பாருங்க, பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நைட் வீட்டில் வந்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டானுங்க போல். இப்போவே ஆள் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. நைட்லலாம் வந்தால் என்ன சுத்தம் போல். ஏர்போர்ட் பஸ்ஸு போட்டிருக்கேன், அது என்னன்னு விசாரிப்போம். ஸோ அதை நிற்கிறதில்ல பாருங்கள் ஏர்போர்ட் பஸ்ஸு. அது 9:30 தான் ஸ்டார்ட் ஆகுமா. இப்போ ஸ்டார்ட் ஆகிற அறிக்கை எதுவுமே இல்லை. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் இங்கே வேலைக்கு ஆகாது.
நம்ம நான் கிராப் போடணும். ஆனால் கிராப் போட்டால் கம்மியாக தான் வரும். அது எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு கூட நம்ம போய்ட்டு நெட் இல்லை. என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற டெப்பாச்சர் ஹாலுக்கு போயிட்டு அங்கேருந்து எட்டு கடங்க நம்பி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் மொபைல் ஃபோன் நெட்வொர்க்கு. சரி இருங்க நான் கேட்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது யாருமே இல்லைங்க. சரி இப்போ மொபைல் ஃபோன் நெட்வொர்க் டக் போட்டுன்னு வச்சுங்களேன். ஆட்டோ அதெல்லாம் அக்கா அதில் போயிடலாம், ஆட்டோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு சிம் கார்டை வாங்குவோம் சரிங்களா. இப்போ போனால் ஆரம்பமே மக்களமாக இருக்குது. அவனுங்க கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்களா, கேஷ் மட்டும்தான். பேங்க்கா பிரெட் பேங்க்கா இருங்க கேஷ் எடுப்போம் நம்ம சரிங்களா. இல்லை நான் ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா. ரொம்ப சோதிக்கிறாங்க ஆரம்பத்துலேயே. அப்போவே நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. யாருக்கிட்டேயுமே கம்போடியா கரன்சி இல்லை. ஏன்னா யாருமே அவ்வளோ பணக்காரங்க கிடையாது. ஏன்னா பணக்காரங்க கிடையாது யோசிக்கிறீங்களா. கம்போடியா கரன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் 500 ரூபாய்க்கு இங்கே 10,000 ரூபாய்க்கு சமம். அவ்வளோ வீக்கான ஒரு கரன்சி இது. ஆயிரக்கணக்கில் வந்து இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இங்கே இது உள்ளே போக முடியாது. கேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இருக்காங்க. அவனுக்கு புரியல, அவன் பேசுகிறது நமக்கு புரியல. கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்டேன், நோ கோயிங் இன்சைட் அப்படின்றான். அப்புறம் அழுத்தி கேட்டதுக்கப்புறம் தான் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் உள்ளே இருக்குன்றான். ஆனால் டிக்கெட் இல்லாமல் நீ உள்ளே போகக்கூடாதுன்றான். நம்ம ஒரு ஏர்போர்ட் மாதிரி எங்கேயும் தான் ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்மில் விட்ரா பண்ணுறது மட்டும்தான் இப்போ இருக்கிற ஆப்ஷன். வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. $5 ஏதோ போட்டிருக்கு. $10 விட்ரா பண்ணிப்போம் ஓகேங்களா. பார்ப்போம் என்ன ஆகுது. ஸோ என்ன பிரச்சனைனா இன்றைக்கி ஆபத்துக்கு வச்சுருந்த $US இன்றைக்கி உதவுது. இது அவன் வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்கான். ஏன்னா விட்ரா பண்ண போன இடத்துல என்னென்னா $10 விட்ரா பண்ண போனால் $4 ஃபீஸ் போடுறானுங்க இந்த குளோபல் மணி கார்டுக்கே. ஸோ வேலைக்கு வர சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் டாலர் இருக்குது. ஸோ அதை வச்சு இப்போ சிம் கார்டு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் சிட்டி சென்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அடுத்த காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்போம் ஓகேங்களா. சிம் கார்டு முக்கியம். ஒரிஜினல் டேட்டா எல்லாம் பண்ணணும். எங்கேயாவது வெளியில் பண்ணணும்னா பார்க்கணும், நெட்டு எல்லாமே பண்ணணும். ஸோ சிம் கார்டு வாங்கிடுவோம். கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணலாம். அதான் பிரச்சனையே. இங்கே ஒரு ஏர்போர்ட்டில் போனால் எப்படி இருக்கும், ஊரில் எப்படி இருக்கான்னு தெரில. நமக்கு போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்னு. ஒரு சிம் கார்டு வாங்கிக்கிறோம். $5 வந்து 54 GB கொடுக்குறாங்க. $5னா ஒரு 450 ரூபா வரும். 450 ரூபா 400 450 ரூபா வரும். என்கிட்ட இருக்குது $20 இருக்குது என்கிட்ட. $60 இருக்குது. ஆத்திர அவசரத்துக்கு வச்சுருந்தேன். இன்றைக்கி அது யூஸ் ஆகுது. என்றைக்கோ வச்சுருந்தது இன்றைக்கி யூஸ் ஆகுது. ஆர்வமே கம்போடியா மாற்றலாம் இருக்கு. Why is it that only you accept cash, no card, nothing? Why? Because the free fraud from the bank is expensive. What? The fee they charge us. Oh, it's only for here or all cities like this? No, only here. Only here. Because it's far. ஏன்னா இப்போது ஏர்போர்ட்டும் சிட்டிக்கும் ஒருத்தரும் இருக்கிறதுனால சார்ஜ் நிறைய விழுது. அதனால நாங்கள் கார்டு யூஸ் பண்ணல, அதனால கேஷ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் கார்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னென்னா நீங்கள் வரும்போது எப்போவுமே வந்து கொஞ்சம் கேஷ் எடுத்து வந்து $US இல்லையா கம்போடியன் நம்ம அவங்க டாலர் வச்சுருந்தாங்க. கம்போடியன் ருபீஸ். அந்த கம்போடியன் ரியல் சொல்லுவாங்க தெரில கரெக்டாக அக்செப்ட் சொல்லிட்டான். ஆனால் அவங்க வச்சது ஹையர் டினாமினேஷனால அவன் அக்செப்ட் பண்ண என்ன சொல்லிட்டான். $US வச்சுக்கிறது கம்போடியாவில் வச்சுக்கிறது பெட்டர். எங்கே இருந்தாலும் $US நீங்கள் வந்து ஹெல்ப் ஆகும். இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் ஆச்சு $US, நாளைக்கு உங்களுக்கும் ஹெல்ப் ஆகும் $US. ஓகேங்களா. சிட்டிலேருந்து கார்டு அக்செப்ட் பண்ணுற சொல்கிறாங்க. சிட்டிக்கு போனால் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிம் கார்டு வாங்கிட்டோம். 54 GB $5 கொடுத்து வாங்கினேன். ஓகேங்களா. $5 450 ரூபா வரும். ஸோ வாங்கிட்டோம். இப்போ பஸ்ஸு கேட்கணும். பஸ் எத்தனை மணிக்கு போதும் கேட்டுருவோம். அதையும் நெட்டு வந்த பிறகு தைரியமாக இருக்குது. ஏன்னா மேப்பு பார்க்கணுன்னா ஏதாவது பார்க்கணுன்னா உங்களுக்கு நெட்டு வேணும் கட்டாயமாக. நீங்கள் 2 நாள் தங்குறீங்களோ 1 நாள் தங்குறீங்களோ, பட் கம்மியாக பேக்கேஜ் எதுவோ போட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ் $15 ரவுண்ட் ட்ரிப் $16. $15 ரவுண்ட் ட்ரிப்.
ஸோ ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா சிஎம் ரெப் டு நாய் பாய் 7:05 இருக்கு. ஸோ 7:05க்குன்னா எப்படியும் வரும் 5:30 மணிக்கு 5 மணிக்காச்சும் இருக்கும். Why so less frequency? Why so less bus? Why less bus to city center? Limited flight. Limited passengers. It's not many. This is a new airport, right? Old airport different. The old airport near the city, but the new one Too far. about 50 kilometers. 50 kilometer. It's about at like 45 Oh, 40 to 50 kilometer. from here to the city center. Are you from Siam? Yes. Oh, 46 kilometers. Oh my God. Nothing, no facility, no train, nothing. No train. No train. No. Only bus. Only bus and taxi. Airport taxi. Airport taxi. Too expensive airport taxi. $25 asking. One trip. You pay here Yeah. $15. $15, yeah? This card you can use 2 times. When you get on the bus, when you go, you scan one and you keep. After that, when you come back, you scan one and give it to the driver. You come and give it here. This is card. I give it here back. Give it to the driver David driver now. So when I come, when you're back. when you coming back. Okay, okay. பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட இல்லை. காலையில் 5:30, 7, 8, 11, 12, 1:30 மணி. கடைசி பஸ்ஸு 7 மணிக்கு தான். அதுக்கப்புறம் பஸ்ஸே கிடையாது. அங்கேருந்து வரதுக்கு 1 hour ஆகுது. ஸோ அதனால் பார்த்து சூதானமாக மிஸ் பண்ணிட்டோன்னா போயிடுச்சு. மிஸ் பண்ணிட்டோன்னா $25 போடணும். $25,000 ஒரு 2,000 பக்கம் வரும். $800 இங்கே இருக்குது, $2,000 இங்கே இருக்குது, $700 இங்கே இருக்குது, $2,000 இங்கே. ரொம்ப கஷ்டம். சிட்டி தள்ளி இவ்வளோ வச்சுருக்காங்க. முன்னாடி இந்த ஏர்போர்ட் சிட்டிக்கு பக்கத்தில் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஏர்போர்ட் சிட்டிக்கு தள்ளி இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. கார்டு அக்செப்ட் இல்லை, அது இல்லை, அது இல்லை. சரி வெயிட் பண்ணுவோம். இன்னும் 1 hourக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். 9:30 பஸ்ஸு. இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு. இதுக்கு முன்னாடி பஸ்ஸே கிடையாது. என்ன சரவணா இப்படியே போச்சு. பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து போகிற கடைசி பஸ்ஸு நைட்டு 10 மணிக்கு 22 போட்டிருக்கு போகிறாங்க. சரி வெயிட் பண்ணுவோம். முடியல. இந்த மாதிரி சில நேரங்கள் ஆகும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி காலையில் காசு இல்லை, எதுவும் இல்லை, கரெக்டாக US$ இருந்ததுனால நான் தப்பித்தேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து 1 இன்ச்சு கூட வண்டி நகராது. ஸோ அதனால் எப்பவுமே வரீங்கன்னா US$ வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் ஆகும். பாருங்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இங்கே இடம் இல்லை. அப்போ ஏற்பட்ட ஏர்போர்ட்டாக இருக்குது. சுற்றி வந்து பொட்டல் கடை இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு மட்டும் தான் கொஞ்சம் க்ரீனரிக்கு தவிர சுற்றி வந்து பொட்டல் கடை தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை. புது ஏர்போர்ட்டு புரியுது. பட் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தேவை, இன்னும் ஃப்ரீக்வன்சிஸ் தேவை, நிறைய டூரிசம் அட்டாக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணணும். வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நிலமை மாறும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்துடாது. இதுக்கு தான் புது ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. சிஎம் ரெப்புக்கு, அங்கோர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பேரே அப்படி தான். 1 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பஸ்ஸு வந்துருச்சு. கிளம்பாட்டி தான். இப்போ தான் பார்த்தேன். நம்ம இறங்குற இடத்துல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.2 kilometers நம்ம ஹாஸ்டல் இருக்குது. மேட் மங்கி ஹாஸ்டல். வேறு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. உள்ள எப்படி இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. சிஎம் ரெப் மறுபடியும் வருவோம். நாளைக்கு வருவோம். இங்கே மறுபடியும் யாருமே கிடையாது. ஒரு கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. பஸ்ஸில் ஏறுவோம். டிரைவர்கிட்ட கார்டு கொடுத்தோம். கார்டு கொடுத்தோம். இந்த திருப்பி கார்டு கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ மண்டே திருப்பி வரும்போது அந்த கார்டு திருப்பி டிரைவர்கிட்ட கொடுத்தோம். புரியுதுங்களா? இப்போ கார்டு வந்து வாங்கணும்ல, ஷார்ட் மாதிரி கொடுத்தாங்க அவங்க. அதாவது டிரைவர்கிட்ட கொடுத்தேன். அவன் கொடுத்தா ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி அவங்கக்கிட்ட கொடுத்தான். மண்டே திருப்பி வரும்போது அந்த கார்டை டிரைவர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்புறம் பஸ்ஸை ஏறிடலாம். ஓகேங்களா? மண்டே 4:30 கரெக்டாக பஸ்ஸு. நம்ம அங்கே ஒரு 4 o'clock இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். கரெக்டாக அங்கேருந்து 1 hour ஆகிடும். அப்படிங்க வரது 5:30 ஆகிடும். ஓகேங்களா?
பார்த்தீங்கன்னா இப்போ சியாம்பரம் போகிற சிட்டி சென்டருக்கு வந்துட்டோம். சியாம்பரம் கம்போடியாவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியே தான் இருக்குது. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டில் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப்டர் கேபிட்டல் பெர்னாம்பேத். இந்த மாதிரி ரோட்டில் வைக்கிறாங்க பாருங்க. டக் டக் வண்டிகள் ரோட்டில் வைக்கிறது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஊர். நீங்கள் மலேசியா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட கம்மியான கண்ட்ரிஸ் தான். பணவீக்க வந்து ரொம்ப கம்மி நம்மளே சொன்ன மாதிரி. அதனால் இங்கே காஸ்ட்லியாகவும் இருக்குது. நான் வந்து ரொம்ப சீப்பாக சொல்ல மாட்டேன். இப்போது ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் சிட்டிக்குள்ளே போனால் தெரியும் ஆக்சுவல் ப்ரைஸ் ரேட் என்ன எப்படி இருக்குது, விலைவாசிகள்லாம் எப்படி என்ன நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த அங்கோர் ரோட் கோயிலை விட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது இங்கே. அதுக்காக தான் மக்கள்லாம் வராங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டும் கட்டி இருக்கிறது. அதுங்களா பல விஷயங்கள் இங்கே பாருங்கள். டக் டக் பின்னாடி ஸ்ப்ளெண்டரில் வந்து இந்த இவ்வளோ பெரிய டக் டக் வண்டியை கூப்பிட்டு ஓட்டு போகிறாங்க. பண்ணுவோம் எல்லாம் ட்ரை பண்ணுவோம் இங்கே இருக்கிற டைமில். ஓகேங்களா, இது இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்கு நினைக்கிறேன் பஸ் ஸ்டேஷனுக்கு. மெதுவாக ஓட்டு போகிறாரு. முடியல மெதுவாக அவ்வளோ மெதுவாக ஓட்டு போகிறா போல. இது நான் மட்டும் நடந்து போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு. கொஞ்சம் கூட ஸ்பீடே கிடையாது. அப்படியே ஒரு 50 போக போகிறேன். சிட்டி எதுவும் நுழைஞ்சிட்டோம் நீங்கள். ஸோ இதுதான் அந்த சியாம்பரம் சிட்டி என்ட்ரன்ஸு. ஸோ இதான் நுழைஞ்சிருக்கோம் இப்போது. அதெல்லாம் தெரியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு நம்ம ஊர் சைடில் எப்படி இருக்கும் கலாச்சாரம் வழங்கும் வழக்கங்கள். ஸோ அவங்க மக்கள் வந்து அப்படி தான் இருக்காங்க. நம்ம ஊருக்கு குறைஞ்சது மாற்றமாக அப்படியே இருக்காங்க. வட்டிகளாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. தவிர்த்து அவங்களாம் போகிறாங்க ரொம்ப டெவலப்டு கண்ட்ரியில் கிடையாதுன்றது அப்படியே இருக்குது அவங்ககிட்ட. அது நம்ம கண்ட்ரி டெவலப் கண்ட்ரியில் சொல்லணும். நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ முன்னேறிட்டுச்சு. எந்த கண்ட்ரி அளவுக்கு இவங்க வளர்ந்து வரணும். இவங்க பணவீக்கம் சரியாகணும். ஏன்னா ரொம்ப பணவீக்கத்தில் இருக்காங்க. அதனால 500 கொடுத்தா 10,000 அந்த மாதிரி. ஸோ அவங்க இன்னைக்கு 5,000 நோட்டே பார்த்தேன், 10,000 நோட்டே பார்த்தேன். ஒரு சிங்கிள் நோட் 10,000 5,000 இருக்குது. அப்போ யோசிச்சுக்கோங்க அவங்க எவ்வளோ பணவீக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு. அதனால அதுக்கு மாற்றம் யூஎஸோட சப்சிடியை கொண்டு வந்து இருக்காங்க. இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புரியலையா, லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். மலேசியா ரைட் ஹேண்ட் டிரைவிங் கிடையாது, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். ஸோ இங்கே வியட்நாமில் தெரியல எனக்கு, கம்போடியாவில் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் இருக்குது. ஸோ இது நான் இப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணதான். ரோட்டில் சிக்கன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சாப்பிட்ணும். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எப்பவுமே வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா சில பேருக்கு நலங்களை ஒத்துக்கும், சில நேரங்களை ஒத்துக்காமலும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹைஜீனிக் பார்த்து சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா, அதான் நல்லா தான் சொல்லுவேன். கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிறத பார்த்து சாப்பிட்றது பெட்டர். ஓகேங்களா, அவர் சிக்கன் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கவர் கூட பண்ணலை, அப்படியே ஓப்பனாக வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. லைக் அது வந்து ரொட்டேஷன்லேயே. அது பாருங்கள், வழியில் வர்க்கலுக்கு இவ்வளோ டஸ்ட்டு போடும், எவ்வளோ கெடுதல் ஆகும் நினச்சி யோசிச்சு பாருங்கள். எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன். ஓகேங்களா, இது என்னோடய பர்சனல் கருத்து தான். ஓகேங்களா, மற்றபடி ஊர் பெருசாக தான் இருக்குது. மார்க்கெட்ஸ் இருக்குது, நைட் மார்க்கெட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை இறங்கிட்டோம். இங்கேருந்து போகிறதுக்கு $1 கேட்டாங்க. யோசிப்போம் அது. ஆனால் ஏதோ கேட்டால் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. நடந்து போகலாமா இல்லை $1 கொடுத்து போகலாமான்னு யோசிக்கிறேன் நான். வெல்கம் டு சியாம்பரம். சியாம்பரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மொத்த கோயில் ஒரு நாள் ஒரு ஊர் டெவலப் ஆகும்னா அது இந்த ஊருக்கு சமங்க. எவ்வளோ பேர் ஏர்போர்ட்டு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்குது. சரி $1 தானே, சரி கொடுத்து போயிடுவோம். $80 தானே கொடுத்து போயிடுவோம். நம்ம கரெக்டாக இவங்களாம் ஆத்தரைஸ்டாக பேட்ச் போட்டிருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை, நம்பி போகலான்னு நினைக்கிறேன். இந்தியா இந்தியா Tourist. Yeah. What's your name?
Arun. Aaron. Yeah. Oh, look like Cambodia. Yeah. Yeah. Arun, you know Arun from Cambodia? Yeah, Aaron is look like Cambodia. Cambodian name. Yeah. Okay, please. My name is Danny. Danny. Yeah, Arun. Oh. Okay. Okay, you stay in Smart Monkey, right? Yeah, bad Okay, yeah. So how many days you stay in Siem Reap? Until Monday. How many days you stay in 3 days. 3 days here, right? So you come here, you come to visit or visit the temple? Just to see Angkor Wat. See Angkor Wat, right? To see Angkor Wat. For me? Okay? For me or for No, you? no, for me. Okay. Okay. So if you wanna go to your house, a booking, visit the temple. This temple not now, You later. have booking, right? If No. you can, you choose me your driver if you want to be. No, Yeah. later. Later, yeah. It's not now, it's later. Okay. So Thank you. stay in Smart Monkey, right? Yeah, Mad Okay, Monkey. ஸோ டக்ல ஏறியாச்சு வாங்க பேட் மங்கி ஹாஸ்டல் நோக்கி போவோம். ஸோ $1 கேட்டாங்க, $83 இன்னைக்கு $1 ரேட்டு. ஸோ டக்ல ஏறி அருமையான பயணத்தை தொடங்கியிருக்கோம். டாலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் லோக்கல் கரன்சியே ரெண்டு கேட்குறாங்க. யாருமே அது லோக்கல் கரன்சி கேட்கல, எல்லாருமே டாலர் தான் கேட்குறாங்க. அதனால் டாலர் மட்டும் கட்டாயம் போல இங்கே வந்துட்டு What? Oh yeah, Dawe. What is it? Oh yeah. Oh, Siem Reap King. Okay, King ஓட பேலன்ஸ் ஆகுது. Oh, okay. 1 கிலோமீட்டர் நடந்துடலாம், 2 கிலோமீட்டர் கஷ்டம். ஆனால் தான் இவ்வளோ இப்போ சேஃப்டி ப்ரிப்ரேஷனாக இருக்குது நமக்கு. அதனால தான் புஸ்தாக் இருக்குது. யாரும் சீப்பு தானே, $80 தானே, எடுத்துருவோம். 2 கிலோமீட்டர் $80 பரவாயில்ல. ஏர்போர்ட்டில் போட்டு பார்த்தேன் பேக்பேக் ஆக்சுவலாக $1300 கிட்ட இருந்துச்சு. இல்லை இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ வெனஸ்டேக்கு கரெக்டாக 6 மணிக்கு வந்து வச்சுக்கோங்களேன். பஸ் ஏறி கரெக்டாக 1 ஹவரில் விட்டால் போல நம்ம வந்து 9:33 ஏறணும். இங்கே 10:33 இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த நடக்க போகிற 36 மணி நேரம் கம்போடியாவில் இருக்க போகிறோம். மேலே எனக்கு பறக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போக பார்ப்போம். இந்த டாக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க டாக்டர். அப்படியே போய் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், பழங்கள், ஸ்பா, மசாஜ் எல்லாமே வச்சுருக்காங்க. முக்கியமாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இருக்குது. அதெல்லாம் சாப்பாடு இல்லை. அதே மாதிரி இங்கே உள்ளெல்லாம் பார்த்தா கூட எல்லாருமே டாலர்லாம் போட்டிருக்காங்க. யாருமே கம்போடியன் இதில் ருபீஸில் போடவே இல்லை. இது மதிக்கிறதுனால இல்லையான்னு கூட தெரியல நமக்கு. எல்லாருமே யூஎஸ்ஓவில் தான் எடுத்துகிட்டு வராங்க, யூஎஸ்ஓவில் தான் சென்ட் பண்ணுறாங்க. ரைட்டா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க. கரண்ட்டில் நம்ம உள்ளூர் காசுக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா உள்ளூர் காசு ரொம்ப பணவீட்டு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸு ரொம்ப கொடுக்க மாட்டுறாங்க யாருமே. டாலர் சேப்பில் கரன்சி இருக்கும். டாலர் இவங்க அடாப்ட் பண்ணாங்க. சார் டாலரையும் கரன்சியை மாற்றிக்கலாம். கவர்மெண்ட்டாக இதை பற்றி ஹாஸ்டலு அவருக்கு ஆக்சுவலாக மணி கொடுக்கணும். எங்கிட்ட $20 தான் இருக்குது. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஹாஸ்டலில் கேட்டு செக்இன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஹாய் என்னன்னா அவருக்கு $1 தரணும். ஆனால் தர முடியல. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்கணும். எங்கள் உள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டாங்க. கிட்ட பேசணும். Do you know any place where they exchange money? Pardon? Do you know any place where they exchange When money? you change money, you wanna go, right? Yeah. Just pay. But you want to go there, we start charge for you. Charge what bro? Charge. I am working for you to this thing. Okay, yeah. காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு பாருங்க. இவன் டாலர் உள்ளே போனால் டாலர் அக்செப்டட் இல்லைன்றான். இவனா டாலர் வேணுன்றான். நான் பார்த்தா பைத்தியக்காரன். அது இன்னும் பைத்தியக்காரன் வச்சுட்டு இருக்கல. அந்த மூமெண்ட்டு தான்
ஏதாச்சும் கூட்டிய சொல்லி தொலைங்கடா. இவனுக்கு மதியில் வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல. ஸோ ஒரே காசு மாற்றிட்டோம் நம்ம. அதில் ஒரு $20 கிழிஞ்சிருந்தது, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இவர் தான் இங்கே கூப்பிட்டு வந்து கூப்பிட்டாரு. சிட்டி சென்டரில் வந்து மாற்றிட்டோம் டாலரை. ஸோ மாற்றிட்டு இப்போ பேக் டு ஹோட்டல் போயிட்டு அங்கே ஏர்லி செக்கிங் கேட்டுடலாம். ஓகேங்களா? போதுமான வரைக்கும் நான் மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு வெளியில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இது சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு 3 நாளைக்கு பேலன்ஸ் என்ன இருக்குதோ அது வியட்நாம் காசாக மாற்றிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும். சைடில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் நிறைய பார்க்க முடியுது, இளநீர் நிறைய பார்க்க முடியுது. அவ்வளோதான். இப்போ டாலர் தான் மாற்றி வச்சுருக்கேன் நான் கையில். நம்மளுடைய காசு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் டாலர் அக்செப்ட் பண்ணுவாங்களோ அங்கே எங்கெல்லாம் இது நல்லா கொடுத்துருவோம். எங்கே பார்த்து செலவு பண்ணுறோம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. How much? $2 is okay. What, brother? $2? Yeah. I $2. $1 and go and back just $1. On the here going not long, no? Pardon? Going not long, no? No. Just for my company is just $1 charge you, but if you choose my service from the airport, not $1. From here is $2. How much you ask for airport? To airport? You want to go to airport? I'm asking. How much are you charge? Oh, just $1 from here because its company had just $1 from take you to. No. hotel. From here to airport, how much? Siem Reap Airport. Siem Reap Airport is just $25. Huh? $25. $25. Yeah. Yeah, I know. 45 kilometers. I took a bus. Yeah. I'm going on Monday Yeah. back to airport. On Monday back airport. Oh. You like me show your driver to airport? But if you go by tuk-tuk? just No, $1. not to airport. To where you pick up bus. Oh. I got the ticket for bus. Oh, okay. So yeah. It's $1 also. Or $2 you can pay $2 is okay. Where? From here to there? Yeah. No, only $1. Because you showed me the. Just from the airport, their company can charge you just $1 altogether. Yeah. But if you choose from here, $2. If you know if you go to bypass up just 1 kilo is $1 direct. I'll book a Grab next time. It's book Grab. I think maybe it's $2. No, not more than $1. Okay. I gave you because one more extra dollar because you just showed me the currency exchange. I was finding it I difficult. don't know if I'm free time or not. Okay, as we showed me currency exchange, that's why I gave you $1 more because it was it's difficult. To the airport. You go to airport. How much you ask from here to Angkor Wat? To Angkor Wat, if you want to go to, I charge $1. Every day $1. No. whole day, just 1 day, not whole day, just after it's small Sikor, you know small Sikor with the sunrise charge you, just only small Sikor charge you $15, but not limit time. From here to Angkor Wat $1. No, $1. You know how many kilometers? How much? If you don't like, or you can check with your Grab. It's how much your Grab charge. How much Grab are asking? I'm not sure, just around $25. From here to Angkor Wat. To Angkor Wat, not Angkor Wat only, just I will show you. Not only Angkor Wat. At Angkor Wat, like this, all is small Sikor. At Angkor Wat, Bayon, Ta Keo, Tham Prom, Bukit Day. So 3 temples is main temple is Angkor Wat, Bayon and Tham Prom. Is you know Tomb Raider is Australia. Angkor Wat is Bayon, is Tham Prom. This one small. You can see the map here is small Sikor like this. Not limit time. Not only Angkor Wat, you know, you see like it is short, but not short. It's from Angkor Wat and to there is 2 kilometers. Okay. Yeah. And from here is around here is 15 kilometers. Okay. Yeah. Let's see. Okay. Thank you so much. You're welcome. செக்இன் கேட்டேன். அவங்க 2 மணி நேரம் ரூம் தர மாட்டாங்க கேட்டேன். ஏன்னா ரூம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் இந்த ரூம் தர முடியாது இப்போதைக்கு, நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மணி வர 11:15 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்கே தான் இருக்க சொன்னாங்க. அதனால் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் மாதிரியில் வேறு வைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 மணி செகண்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இந்த எபிசோடு 20 முடிச்சிக்கலாம். மாலா செஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கி இருக்கும். கரைச்சி மாற்ற கஷ்டப்பட்டதுலேருந்து வந்து இறங்கினதுலேருந்து ஏர்போர்ட்டில் படுத்து தூங்கினதுலேருந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிருக்கும். மலேசியாவில் கிளம்புனதுலேருந்து மாலா செஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோலாம் பாருங்கள். இப்போ பார்த்து பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸ்ரீராம் signing off from Cambodia.